நம்ம சென்னையில அடுக்குமாடி கட்டிடங்களும் வர்த்தக வணிகங்களும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இயற்கை வழி விவசாயிகளுக்கு நேரடி விற்பனை களம் பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க. மண் வாசனை அமைப்பு சார்பாக சென்னையில ஆண்டுதோறும் கிராமிய திருவிழா மிக சிறப்பாக நடந்துட்டு வருது. அந்த வகையில இந்த வருடமும் கிராமிய திருவிழா வெகு விமர்சையா நடந்ததுங்க. நல்ல பொருட்களை வாங்க வேண்டும் என்று தேடும் நுகர்வோர் மற்றும் உற்பத்தி செய்த நல்ல பொருளை விற்க வேண்டும் என்ற விவசாயிகள் என இருவருக்குமே பயனுள்ள ஒரு சந்தை சென்னையில நடந்ததுங்க. அங்க பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், செக்கு எண்ணெய்கள், மதிப்பு கூட்டிய பொருட்கள், இயற்கை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் மாடி தோற்றம் மற்றும் பண்ணை வடிவமைப்பு பயிற்சி போன்றவை நடந்ததுங்க. இந்த சந்தையில இன்னும் நிறைய வியக்க வைக்கிற விஷயம் இருந்தது. வாங்க பார்க்கலாம். அன்புடன் வணக்கம். தமிழ் சித்த சொரூபணம் மதுரை கவிக்கண்ணன், சித்த மருத்துவர், சித்தா ஆயுர்வேதா வர்மா மருத்துவர். நான் இதை 56 வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் இன்றைக்கி மேனகா அம்மா தலைமையில் இங்கே டி நகரில், சென்னை டி நகரில் ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களது பொருட்கள் முடி கொட்டுறதை நிப்பாட்டும் 3 நாளில் முடி கொட்டுற ஆயில், முடி கொட்டுறதை நிப்பாட்டக்கூடிய ஆயில், இது கூந்தல் தைலம். அதேபோல் 10 நிமிஷத்தில் பேன் ஈர் போகக்கூடிய பேன் தைலம் உங்களுக்கு கிடைக்கும். மறைவிடங்களில் அரிப்பு இருந்தால் அரிப்பை நீக்கக்கூடிய அரிப்பு ஆயில் கிடைக்கும், அரிப்பு தைலம். அதேமாதிரி நாள்பட்ட மூட்டு வலிகளை போக்கக்கூடிய மூட்டு வலி தைலம். இது நாள்பட்ட மூட்டு வலிகளை போக்கக்கூடியது 3 நாளில். ஆச்சரியப்படாதீங்க, உண்மைக்குமே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சென்னையில் மட்டுமே 4500 கஸ்டமர் இருக்காங்க. இது இளநரைக்கு 40 வயசு வரைக்கும் இந்த இளநரை கேட்கும். எந்த இளநரையாக இருந்தாலும் இது போக்கும். ஒரு 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். பொடுகு தைலம், இது பொடுகு தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரப் என்று சொல்லக்கூடிய பொடுகை 3 நாளில் போக்கக்கூடியது. 3 நாள் அதை காலை மாலை 2 வேளை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பொடுகை போக்கக்கூடியது. மூலிகை சீக்காய் தூள் கண்ணில் பட்டால் எரியாது. சிறு குழந்தைங்க 3 வயசுலேருந்து எல்லா குழந்தைகளும் இதை எடுத்துக்கலாம். கண்ணில் பட்டாலும் எரியாது, நல்லா வாசமாக இருக்கும், நுரையும் வரும். ஆனால் இது ஃபுல்லாக இயற்கையானது. இயற்கையை நேசியுங்கள், இளமையுடன் வாழுங்கள், இதனையே யோசியுங்கள், இந்தியாவிலே சுவாசியுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் சித்த சொரூபணம், மதுரை கவிக்கண்ணன். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எங்களோட ப்ராடக்ட் கோமல் சேத்ராலயா கல்பத்தேனு ஃபுட்ஸுன்ட்டு எல்லா இயற்கையான பொருளையும் எடுத்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணுன்ட்டு இந்த மக்களுக்காக இந்த கம்பெனி ஆரம்பித்து நல்ல வழியாக போயிட்டுருக்கு. இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பொங்கல் மிக்ஸ், மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ், இது பல சிறுதானிய பொங்கல் மிக்ஸு. இந்த மாதிரி 5 வெரைட்டி வச்சுருக்கோம் பொங்கல் மிக்ஸு. எல்லாமே சிறுதானியம்தான். இது மாப்பிள்ளை சம்பா சப்பாத்தி மாவு, இது எங்களுடைய எங்கள் ஃபார்ம்லேயே விளையிற மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது தோசை மிக்ஸு, கருப்பு கவுனி தோசை மிக்ஸு, ரொம்ப ஹெல்த்தியானது. மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி மிக்ஸு. இந்த மாதிரி ஒரு 30 வெரைட்டிஸ் ஃபுட்ஸ்லேயே இருக்குது. உளுந்து, இது சிறுதானியத்திலேயே பச்சை பயிறு, கன்றி பச்சை பயிறு. இது நம்ம பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கும், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இது அப்படியே பியூர் கன்றி. சென்னையில் நடக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மை விளைபொருள் சந்தை என்பது ஒரு புதிய முயற்சின்னு சொல்ல விட பல பேர் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய முயற்சி. நிறையா இங்கே நீங்கள் அந்த ஸ்டால்கள் பார்க்கலாம். உணவுப் பொருள்கள்லேருந்து அது மட்டும் இல்லாமல் அழகு பொருள்கள் வரைக்கும் இங்கே சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. அதை சந்தைப்படுத்துறதை விட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை பார்வைக்காக வச்சுருக்காங்க. சின்ன சின்ன அமைப்புகள் இதை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், நேரடியான விவசாயிகள், அவங்க எல்லாமே உற்பத்தி செய்து அதை நல்லா மதிப்பு கூட்டி இங்கே கொண்டாந்து நமக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது ஒரு தூய்மையான பொருள், அதில் நஞ்சு இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்குது. இந்த உணவை நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய உடல்நலம் பேணப்படுது, சூழல் பாதுகாக்கப்படுது, தண்ணீர், காற்று எல்லாமே பாதுகாக்கப்படுது. இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு அரசு ஊக்கம் கொடுக்கணும். இப்போ இவங்க சுய முயற்சியாக கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை எடுத்திருக்காங்க. மண் வாசனை அப்படிங்கிற அமைப்பு தான் இதை முன்னெடுத்திருக்காங்க. இந்த மண் வாசனை போன்ற அமைப்புகள் மேலும் மேலும் வளர்வதற்கு அரசு ஊக்கப்படுத்தணும். இந்த மாதிரி இடங்களை ஒரு பொதுவான அரங்கங்களை அரசு ஒதுக்கி கொடுத்தா மாதந்தோறும் அவங்க அதை செய்ய முடியும். செய்வதன் மூலமாக இங்கே உள்ள நுகர்வோர்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு
அடித்தட்டில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அவங்க தங்களுடைய பொருட்களை கொண்டாந்து சந்தைப்படுத்த முடியும். ஒரு சின்ன வருமானம் அவங்களுக்கு ஈட்ட முடியும். அப்படி தான் வந்து இந்த இயக்கத்தை நம்ம பாதுகாக்க முடியும். இதன் மூலமாக நிறையா பேர் இதுக்குள்ளே வருவாங்க. அப்போ தமிழ்நாடே ஒரு ஒரு நஞ்சில்லாத ஒரு நலம் சார்ந்த ஒரு நாடாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. இந்த அடிப்படையில் இந்த முயற்சியை செய்யக்கூடிய அந்த அமைப்புக்கு, மண்வாசனை அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வந்து காயத்ரி. என் கம்பெனி பேர் வந்து ஃப்ளோரல் டிலைட். பூந்தமல்லியிலேருந்து வரோம் நாங்கள். ஸோ நான் 2.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஏர் ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 30+ ஹெர்ப்ஸ் போட்டு ஏர் ஆயில்ஸ் இது வீட்டிலே நானே ப்ரிப்பேர் பண்ணுறது. இது வந்து எப்படி யூஸ் பண்ண, இப்போ ரெகுலராக வந்து காலேஜ் பசங்க எண்ணெய் வச்சுட்டு போகிறதில்ல. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா 30+ ஹெர்ப்ஸ் போட்ட ஃபேஸ் பேக்கு. இது வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் பிரைட்டாகவும் ஈவன் டோன் ஆகும் உங்களுக்கு ஸ்கின்க்கு. அண்ட் தென் வந்து ஷிக்கக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் மாதிரியே வந்து ஹெர்பல் ஷிக்கக்காய் பவுடர். இது வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு, சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஹேர். அண்ட் தென் வந்து சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சோப்பு. ஆயிலி ஸ்கின்னுனா அவங்களுக்கு வந்து சார்கோல் சோப்பு, நான் ஆல்கஹால் ரெட் வைனு, ஒலோவேரா, அண்ட் தென் வந்து ஆரஞ்ச் பீல் சோப். இதெல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். இதே வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு அப்படின்னா எல்லா சோப்ஸுமே யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. இல்லை எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீம் சோப் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு, பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸ்கின்னு அப்படின்னா சாண்டல்வுட் சோப்பு, நலங்கு மாவு சோப்புன்னு எங்ககிட்ட இருக்குது. முல்தானி மெட்டி, இதெல்லாம் முல்தானி மெட்டி பவுடராக யூஸ் பண்ணும் போது ட்ரை ஆகும். பட் ஆனால் அதில் நான் பட்டர் பேஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். இது இல்லாமல் எங்கிட்ட ஆர்கானிக் லிப் பாம்ஸ் இருக்குது. லிப் பாம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹெர்பலில் செய்யுது. தட் மீன்ஸ் இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா கொக்கோ பட்டர், பீஸ் ஃபேக்ஸ், கீ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதில் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே போடலாம். வாய்க்குள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. இதில் லைட்டாக ஒரு டென்ட் வரும். FDA அப்ரூவல் கலர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஆர்கானிக்கில் க்ரீம்ஸும் செஞ்சுருக்கோம். ஏன் இது ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்லாம் வந்து டிரைவ் வந்து இப்போ கொக்னட்லேருந்து டிரைவ் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரி டிரைவ் பண்ண இருக்கிறத தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தவிர கெமிக்கல்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது, ஆஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இதில் போட்டிங்கன்னா இதை வந்து பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே உங்கள் ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸ் எது போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். டி நகரில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட உழவர் சந்தை நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. அதில் வந்து நாங்கள் மரபு சுவை அப்படின்ற இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸுக்காக வந்திருக்கோம் சேல்ஸுக்காக. மரபு சுவை அப்படின்றது எங்கள் கம்பெனியோட பேர். இது வந்து எதுக்காக இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸோட நோக்கம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஜங்க் ஃபுட் பழக்கம் தான் இருக்குது. அது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை அப்படின்ற காரணத்தினால இது வந்து இயற்கை முறையில் வெள்ளை சக்கரை, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அடிஷ்னல் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி எந்த விதமான இல்லாமல் உடலுக்கு ஏற்ற இயற்கை பொருள், ஆரோக்கியத்துக்கு ஏற்ற பொருளாக இருக்கிறதுனால இதை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி இளைஞர்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் எல்லோரும் வந்து இதை எடுத்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். மக்கள் அனைவரும் வந்து இயற்கை பக்கம் வந்து திரும்பணும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நோய்களுக்கு காரணமே வந்து நாம் வந்து வேதிப்பொருட்கள் கொண்ட உணவுகளை சாப்பிட்டது தான் காரணம். இனி வரும் காலங்களில் வந்து இயற்கைக்கு திரும்புங்க. அனைவரும் வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அந்த ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டு வரணுன்றத நோக்கத்துக்காக தான் இந்த மரபு சுவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மெகா டிவிக்கும் எங்களோட வாழ்த்துக்களும் ஆதரவும். ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பில் இருந்து வந்திருக்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மண்வாசனை மேனகா அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது நம்மாழ்வார் ஐயா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு முதல் நாங்கள் ஆற்காட்டிலே ஆற்காடு அரிசி திருவிழா என்ற பெயரோடு வருடந்தோறும் ஒரு 20,000 விவசாயிகளை ஒன்று சேர்த்து உழவர்களின் விற்பனை பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம்.
நாங்கள் பெரும்பாலும் மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிராமங்களில் மட்டுமே நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு உழவர்களின் விற்பனை பொருட்கள் நேரடியாக சந்தைப்படுத்துவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சகோதரி மண்வாசனை மேனகா அவர்கள் சென்னையிலே தியாகராய நகரிலே இது போன்ற ஒரு சந்தையை ஆரம்பித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதில் உழவர்களின் விற்பனை பொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் நேரடியாக சந்தைப்படுத்தப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்ச்சி. காரணம், இதுவரை நாங்கள் சென்னை மக்களுக்கு தேவையான அரிசிகளையும் பருப்பு வகைகளையும் நாங்கள் எங்கள் ஆற்காடு நகரில் இருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இனி அந்த வேலை இருக்காது. சகோதரி மண்வாசனை மேனகா அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியினை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உழவனே உலகின் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் என்ற தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பின் எங்களுடைய லட்சியத்தை சகோதரி அவர்களும் பின்பற்றி இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வினை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளையும் செய்ய வேண்டும். சென்னையின் இருதய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தியாகராய நகரிலே இந்த இடத்திலே இது போன்ற நிகழ்ச்சியை செய்ததற்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மேன்மேலும் வளர வேண்டும் என்று தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் ஆற்காடு அரிசி திருவிழாவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மேனகா. நாங்கள் மண்வாசனைன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்கோம். இங்கே சென்னை தியாகராயாவில் ஒரு நல்லீஸ் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சந்தை ஒன்று அமைச்சிருக்கோங்க. நம்ம சென்னையில் ஒரு சந்தைன்னு சொல்லிட்டு, இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த பேக் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஊதுபத்தியிலேருந்து, மாட்டு சாணத்தில் விளைவிக்க பண்ணுற ஊதுபத்தியிலேருந்து, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து, காய்கறி பழங்கள், வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மூலிகைகளை கொண்டு வந்து அதை வந்து வீட்டில் யூஸ் பண்ணி அவங்க வளர்த்து, அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவையல் ஐட்டம்லாம் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. எல்லோரும் வீட்டில் சமைக்கிறதே நம்ம மறந்துட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த சந்தையில் உங்களுக்கு ஒரு சுத்தமான ஆரோக்கியமான வந்து ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பல்சஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். காய்கறிகள், கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நம்மளுடைய விவசாயத்திலேருந்தே டைரெக்டாக எடுத்துகிட்டு வராங்க. டைரக்ட் ஃபார்மர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ் 70% பெண்கள் வந்து தொழில் முனைவர்களாக இங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்தது நம்ம வந்து ஒரு புது முயற்சி தான். பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றது வந்து எங்களோட சென்னையில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வருஷம் திருவிழாவாக நாங்கள் மண்வாசனை கிராமிய திருவிழா நிறைய திருவிழா நடத்தியிருக்கோம். சந்தைன்றது இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதம் நாங்கள் நடத்த போகிறோம். இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து ஊதுபத்தி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் நாட்டு மாட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீரும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு விவசாய திண்டுக்கல்லேருந்து எல்லா காய்கறிகளும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகா. அப்போது நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம மக்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மந்தில் வந்து யோசிச்சுப்பாங்க. ஸோ இந்த காய்கறி தேவை, அரிசி தேவை, பழங்கள் தேவை, பால் தேவை, கீரை வகைகள் தேவை, சூப் ஐட்டம் தேவை. ஆர்னமெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் செஞ்ச ஆர்னமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இங்கே காட்சி பொருளாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் வித்தவுட் பிளாஸ்டிக்கில், நோ பிளாஸ்டிக்ஸ்ன்ற காலகட்டத்தில் போயிட்டு நாங்கள் நிறைய ஒரு இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிற நிறைய பொருட்களை வந்து முன்னெடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நாங்கள் ஆரம்பிச்சோம்.